சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் பட்டை இலை அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு 5 பேர் எவ்வளோ சாப்பிட்டோம் அதுக்கு அளவு போட்டிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, தக்காளி ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கனை மேரினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டு, மஞ்சள்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பிரியாணியில் நம்ம இப்போ சேர்க்குறோம். மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனை பிரியாணியில் சேர்த்துடணும். சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா அலசி மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துடணும். அப்புறம் தண்ணி ஊற்றி, எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்ச